ஏம்மா நீங்கள் அக்காட்ட பேசுனீங்களா? பேசலையே என்ன? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்ல? ஆமாம், சௌமியா போய் தான் சொன்னாங்க. நீங்கள் பேசுனீங்களா? நேற்று நைட்டு வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம்லா. அப்போ தான் அவ்வளோ ரெண்டே பேசியிருந்தாலும் அம்மாட்ட. அதனால நாங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நீ அம்மாட்ட பேசுனீங்க? அவைய ரெண்டேட்டையும் சொல்லி பேசியிருக்கா. அவைய ரெண்டே பேசுனதுக்கே இவன் மேலே கோவத்தில் என்ன இருக்காது. இன்னும் கோவத்தில் தான் இருக்கவளாமே நீ? அம்மாவும் கோவத்தில் தான் ஏசுதாவா. அப்பாட்ட பேசினா அப்பாவும் அப்படி தான் பேசுது கோவத்தில். நீ ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேளாண்டி. ஏம்மா நீங்கள் சும்மா இருங்க சொல்லிட்டேன். இதுக்கு உடம்பு சரியில்லைன்னா கேட்காண்டாமா? அது கோவப்பட்டு போகிறாங்க. நீ உன் கோவத்தை உன்னோட வச்சுக்க. ஏம்மா நீங்கள் ஏச்சு வாங்கிட்டு போகிறீங்க, பேசாமல் இருந்துருங்க. எதுக்கு எப்படி சொல்லுதே? அவள் பேசிட்டு போகிறா, உனக்கு என்ன? நேற்று பவிட்டு சாமியோட இவ தாம்மா சொல்லியிருக்கா கால் பண்ணி பேசுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் பேசியிருக்காங்க. இவ இருக்கான்னு தெரிஞ்சவொடனே என்ன கேள்வி கேட்கவே தெரியுமில்ல. இது தேவையே அவளுக்கு. இவ கால் பண்ணாலும் கூட வந்து ஏசுவாங்க. ஏசுனா தான் இப்போ என்ன? வாங்க வேண்டியதானே? வேறு யாரும் இல்லை, அம்மா அப்பாவும் தானே. அவள் எதுக்கு ஏச்சு வாங்கன்னு தான் நான் கேட்கேன். அவள் எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு ஏசுத்தப்ப அவளை? நான் கேட்காம இருந்தேன்னா அவளை விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சால் அவள் ஏன்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கணும். அவளே புரிஞ்சுக்கிட்டு தத்தடமாக இருக்கா. அப்புறம் அவைய தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவைய கோவப்பட்டாவனா அதுக்கு அவள் என்ன செய்வா? உன்னைய ஒருத்தருக்கு குறை சொன்னா அவள் பார்த்துட்டு இருப்பாளா? இருக்க மாட்டல. அப்போ அவளை குறை சொன்னா அவள் அப்பா எப்படி பார்த்துட்டு இருப்பான்? அதான் எதுக்குன்னு சொல்லு தரலாம். வச்சு தட்டாமல் கேட்டுட்டு இருக்க வேண்டியதானேங்க. நான் இவளை திட்டினாலோ இல்லை இவ என்கிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு அவைய கூட போனானா சரின்னு சொல்லலாம். இவ ஏன் கூட சண்டை போடல, நானும் அவளை சத்தம் போடலை. அப்புறம் எனத்துக்கு அவளை அங்கேயே வைக்கணும்னா அவள் ஏன் கூட தானே வரணும்னு ஆசைப்படுதான். அப்போ விடணும்ல. ஐயோ கூப்பிட்டு அவனை தானே மரியாதைக்காக போனான். அப்போ சத்தம் இருக்கணும்ல. அவள் பாட்டுக்கு தான் நாங்கள் இருந்தா என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசக்கூடாதுன்னா அன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொன்னால் பேசும்போது மறுநாள் நீங்கள் ஏன் அப்போ கூட சண்டை போட்டியா, நீங்களாட்டி இருக்க சொல்லிருக்கலாம்னா தான் சொன்னான். மறுநாள் ஃபோன் அடித்ததுக்கே ஏசினா. ஃபோன் எப்போ அடிக்கேன்னு அன்றைக்கி போகும்போதே அழுதுட்டு தான் போனேன். இங்கே யார்கிட்ட கேட்டு நீங்கள் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு. போனதுலேருந்து ஃபோன் எப்போ பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அழுதுகிட்டு ஃபோன் பேசுனதுலேருந்து ஒரே அழுவேன், எப்போ பக்கம் வருவியே அப்படின்னு. இப்போ ஏன் கூட வரணுன்னு தான் அந்த 2 நாள் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் திருப்பி தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திகிட்டு இருந்தா. போவாதானே அவள் எப்படி இருப்பாங்க? இல்லை உங்கள் அண்ணனுக்கு என்ன பார்த்தா எப்படி தருது? இழிச்சம் வாங்கிட்டு இருந்தோ? உங்கள் அண்ணனுக்கு விளையாடுறதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா? அவளுக்கு வேணும்னு தோணுன்னு கெட்டி கொடுப்பாங்களாம், வேண்டான்னா கூட்டி கொண்டு வைப்பாங்களாம். நாங்கள் பார்த்துட்டு சத்தட்டாமல் இருக்கணும். நான் அதை தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அண்ணன் மரியாதை கெட்டு போகக்கூடாதுன்ட்டு மறுபடியும் கேட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அது பெரிய தப்பு. அதனால தானே இந்த கேள்வி கேட்காவே. வா என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணா. அப்போமே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இவ்வளோ. கூட்டிகிட்டு வந்திருந்தானே இப்போ கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்களா? கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் தம்பி இப்படி பேசுகிறேன்? பின்ன என்ன? ஐயோ கல்யாணம் முடிச்சது வந்தால் இந்த தும்பரில் தானே அப்படி பேசுதாவே. என் பிள்ளைய அனுப்பி என் கூட இருக்கட்டும்னு. இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணி தந்தவனா? அவையோடய வச்சுருக்க வேண்டியதானே. அவைகளுக்காக விருப்பம் இருந்தால் அனுப்பி வைப்பாவே, வேண்டான்னா அனுப்பி விட்டுறணும். என்னை பார்த்தா எப்படி தருது? அவங்க வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. புரியுதா? நான் என் முன்னாடி வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் மரியாதைக்காக, அவ்வளோதான். சரி விடுறேன். பின்ன என்ன? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய மயக்கிட்டா நீ சொன்னனால தான் என் பிள்ளை என்கிட்ட வர மாட்டேங்குன்னா. பிள்ளைக்கு எது விருப்பமோ அதை செய்ய முடியல. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கியா அடுத்த ஆளுக்களை. பிள்ளைக்கு யார் கூட விருப்பம் இருக்கோ அவங்க கூட தான் இருப்பாவா. உங்கள் அப்பாட்ட எப்போ சொல்லுவீங்களோ எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் எப்போ மாட்டு என் பிள்ளைய மயக்கிட்டே என் பிள்ளைய அனுப்பிவிடுன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக நம்ம போய் அடிச்சு விடுன்னு சொல்லிட்டேன். தம்பி இது என்ன பழக்கம்? சும்மா இருடா நீ வேற. பிள்ளையா இல்லையா? ஆனால் பிள்ளைய மயக்கிட்டேன்னு என்னைய பிடிச்சி பேசுதாங்க. இன்னொரு தடவை சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது. சும்மா இருங்க, எது கோவப்படுத்திய? கேட்டுட்டு தானே இருக்க. என்னமோ நீ போகிறேன்னு சொல்லி நான் உன்னை பிடிச்சி வச்ச மாதிரிலாம் இருக்குது. இப்படி சொல்லிட்டு தான் என்ன உங்களுக்கு? சரி வீடு. சரி அது இருக்கட்டும். எப்போ போகிற நீ? அதை வந்து அனுப்பிச்சிட்டு கேள்வி எப்போ போகணும்? லூஸாடா நீ? சொல்லு எப்போ போகணும்? நாளை கழிச்சு காலையில் பறிச்ச எப்போ போகணும்? நாளைக்கு காலையில் போகணுமா, நைட்டு போகணுமா? எனக்கு எப்போனாலும் ஓகே தான், நீங்கள் தான் சொல்லணும். நாளைக்கு வேலை போயிட்டு சந்திரசேகர் வரட்டா? 8 மணிக்கு ஆகுமா? சரி காலையில் எப்போ போவோம்? 2:30-3 மணிக்கு போயிடலாம். மிட் நைட்டா? மச்சான் வரும் கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு. வேறு என்ன? சரி போவோம். புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கா, மாத்திரை எடுத்து வச்சுக்கா மெயினாக. சரி கோவப்படக்கூடாது. நான் கேட்டப்போ அது மட்டும் தான் சொல்லணும். ஊருக்கு போனால் எப்படின்னு தெரியுமில்ல. ஒரு டைம் போய் அம்மா எட்டி பார்த்துட்டு வரட்டா? உடம்பு சரியில்லைல்ல, போயிட்டு பார்க்காம வந்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? போனே பரிசு எழுதிட்டு வா, பரிசு எழுதிட்டு வந்து போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வா. சொல்லுங்க மாமா. கேட்கடா. எல்லோரும் உங்களே எத்தனை குறை சொல்லுவாங்க, வந்த பிள்ளைய பார்க்க போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. என்னோடய விருப்பத்தை சொல்லணுமா, இல்லைன்னா நீ முடிவு எடுத்ததுக்கு நான் ஓகே சொல்லணுமா? அது சொல்லு. இப்படி கேட்காதீங்க, எல்லோரும் குறை சொல்லுவாங்க. நான் போய் பார்க்காட்டேன், என்ன செய்யணும்? முடிவு தான் பண்ணிட்டியா? அப்புறம் ஏகி என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்க. இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்?
என்னோட ஆன்சர் என்னன்னு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ எதிர்பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் இல்லையோ ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா என்னோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்படி சொன்னால் எப்படி? அது தெரியும், எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காதுன்னு தெரியுங்களா? அப்புறம் என்ன? நான் போவேன், போய் பார்த்துட்டு தான் வருவேன். சரி, நாளைக்கு சாயந்தரம் கிளம்பிடு 8 மணிக்கு போ. ம் சரி, கோவம் இல்லைல்ல? போகணும்னு வச்சுக்கோ, அப்படியே அங்கே இருந்துக்கணும், திருப்பி வந்துடக்கூடாது சொல்லியாச்சு. எதுக்கு தம்பி அப்படி சொல்லுது? அவன் பண்ணி போயிட்டு போகிற விட. பேசாமல் இருங்க, இதில் தலையிடாதீங்க. இப்போ எதுக்கு அம்மா திட்டிகிட்ருக்கேன்? பேசாமல் இருட்ட கொஞ்ச நேரம். என்னண்ணே பதில் சொல்லு. ஒரே ஒரு டைம் போகிறேன், திட்டினா வேணா வந்துடுவேன். ம் அப்போ யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. போவே இல்லைன்னா குறை சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஒரு பதில் தான் வேணும். சே எஸ் ஆர் நோ. விடாண்டா, ஒரு டைம் போயிட்டு வரட்டுமே, அப்புறமாச்சும் அவங்க கோவம் குறையுதான்னு பார்ப்போம். மனோ புரியுதுடா நீ எதுக்கு சொல்கிறன்ட்டு, இருந்தாலும் பார்ப்போமே, போயிட்டு தான். புரியுதுல, அப்போ அமைதியாரு. நான் போவேன். சரி. ஆனால் திருப்பி வந்துடுவேன் சொல்லியாச்சு. ம் சரி சரி, போய் தூங்குவோம். நீங்கள் வரலையா? வாங்க. ஓ போய் படு போ. ஏம்மா இவ கூட போங்க. நீ போ, நீ போய் தூங்க போ. போய் படுங்கம்மா இவ கூட போங்க. நீ எங்கே போகிற? நான் வாரம்மா, நீங்கள் போங்க. ஆமா பிரியா, ஏ பிரியா. ஆமாம், நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா? ஏ பிரியா, கிளம்பிட்டியா? சாப்பிட்டியா? இல்லை, நான் இனிமே தான் சாப்பிடணும். நீ சாப்பிட வரலையா? சுனில் மகேஷ் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்களா? ரெண்டே சாப்பிட்டுட்டு இருக்கவனா? சரி சாப்பிடுங்க போ. மாப்பிள்ளைகிட்ட பேசுனியா? ஆமாம், நான் ஏன் கேட்டேன், பேசுனியா என்னன்னு? பேசினேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். ம் சரி, கால் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ம் எடுத்தாச்சுண்ணா. நந்தினி எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. சரி, நான் சாப்பிட வாங்க. நான் உங்களை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் பிரியா, நீங்கள் கிளம்புங்க. எதுக்கு? ஆ இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் என்னை கூட விட்டுட்டு வந்து தான் சாப்பிட்டீங்களா? எப்படி? எனக்கு இப்போ பசிக்கலை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க, அதை விட்டு யாரும் அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் சொல்லிட்டு நீங்கள் தான் நேற்றை வச்சு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கீங்க. எதுக்கு? நான் நார்மலாக தான் இருக்கேன். ம் தெரியுது பார்த்தாலே எல்லாத்துக்கும். என்ன ஆச்சு நந்தினி? சண்டையை போட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாடி, அதை நான் பார்க்க போவேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்கு. அண்ணன் என்ன சொல்கிறாங்க? போனா அம்மா அப்பா என்ன திட்டுவேன், அன்னைக்கும் திட்டு தானே செஞ்சேன் ஃபோனில். நாளைக்கு தான் போக வேண்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் போவேன்னா என்னை எதுவும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லு? பெத்த பொண்ணே பார்க்க வரலன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவையும் சொல்லுவாங்க, அத்தையும் குறை சொல்லுவாங்க. வேறு ரெண்டு பேர் தான் பார்க்க வரலன்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்க. சரி அண்ணன் போக வேண்டாங்க, நீ என்ன நினைக்க? எப்படிடி போகாமல் இருக்க முடியும்? வேறு ஊரை சொல்லு, நம்ம வந்திருக்கு தெரியாமல் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு போகிறதுக்கு. இதே ஊரில் இருந்துக்கிட்டு எல்லாம் தெரிய தானே செய்யும். போயிட்டு தான் வருவேங்க, அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அண்ணன் சொன்னானே ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம் நந்தினி. எதுக்கு இனி திட்டு ஆகலாம்? அது மாமா கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தான் போக வேண்டாங்க. அதுக்கு தான் நேற்றை வச்சு பேசாமல் இருக்கு. ஏதாவது சாப்பிட வர மாட்டேன்னு இருக்கு, கோவத்தில் இருக்கு. இப்போ சாப்பிட வர போகிறீங்களா இல்லையா? சொன்னலாம், நான் விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கூடாது. சரி போங்க, பிரியாணி கொண்டு விட்டுவாங்க. பிரியெல்லாம் கொண்டு விட்டு வரணுமா? நீ வரலையா? நான் எக்ஸாமுக்கே போகலை, விட்டுட்டு வாங்க. நான் சாப்பாடு வந்துட்டு வீட்டில் இருக்கேன். இப்போ என்னதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தேன்? ஆ பின்ன என்ன, சாப்பாடு தர வாங்கண்ணா, பிற வந்து சாப்பிட மாட்டியா? சாப்பிடுன்னு சொல்லிட்டோம்ல, அக்கா தருவா, கிளம்பு. இல்லைனாலும் நான் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கூடாது. அப்படியா? நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவீங்களா? ம் சாப்பிட்டுக்குவேன். ம் சரி, அப்போ ஒன்று பண்ணுறீங்களா? ம் சொல்லுங்க. பிரியலை மட்டும் கூட்டுக்கோங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ம் சரி பிரியா, பார்ப்போம். ஏன்னா அவளை பற்றி தெரியுமில்ல, அவளை கூட்டுவாங்க. இப்போ எல்லாமே அவங்க முடிவு தானே, நான் யார் என் பேச்சை கேட்குறதுக்கு? நான் சொல்லியிருக்கேன், சொன்னால் செய்வேன்ட்டு, அதை நான் செய்யணும்ல. எனக்கு என்ன நானே கூட்டுவாங்க, நீ சாப்பிடாம வந்துடுவான். சரி போ, சாப்பாடு எடுத்தோம். வாட தான் சொல்கிறேன் பிரியா, போ. சரி, நான் எக்ஸாம் கிளம்புறேன், பாய், போயிட்டு வரேன். எதுக்கு இப்படி நீ சாவடிக்கான்? பின்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஆ சரி போ, சாப்பாடு எடுத்தோம். என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? வர வரைக்கும் இருந்தாலும் படுத்தே கிடக்க வேண்டியது. இப்போ வந்த பிறகு சண்டை போட வேண்டியது, சாப்பாடு தந்துட்டு போனியான்னு. சரின்னு சொல்லிட்டேன்ல. பிரியா நீ போ, பிரியா நான் வரேன். சரி சீக்கிரம் வா, நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். ம் சரி, எடுத்து போய் வரேன்.
இங்கே என்னாச்சு? எக்ஸாமுக்கு போகிறேன். இங்கே என்னாச்சு? உங்கள்கிட்ட தான் கேட்கேன். சரி போமா. ஐ லவ் யூ. ம் வேண்டாப்பா. ஐ லவ் யூ மாமா. எனக்கு வேண்டாம். மாமா ஐ லவ் யூ மாமா. ஓகே. ஓகேவா? டபுள் ஓகே. போகல, போதுமா? நான் பார்க்க போகல. சரியா, கோபப்படாதீங்க. ஓகே. ஓகேவா? எக்ஸாம் போமா? ம் போவோம். மெசேஜ் தரையா? ம் எஸ். கன்ஃபார்மாவா? எப்போவுமேவா? எதுக்கு டவுட்டு? ஆனால் அவசரம். நேரத்துலேருந்து எதுக்கு இந்த கோவம் தெரியுமில்ல? பைத்தியம். தெரியுமில்ல? தெரிஞ்சுக்கிட்டே இந்த வேலை எதுக்கு? தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். தோழியை முடிச்சு விடுங்க ராஸ்கல். நைட் அப்போ வீட்டுக்கு வந்தவனால வந்திருக்கணும். ம் எப்போ பார்க்க வேண்டிய வேலையை எப்போ பார்க்கிங்க? சரி விடுங்க. ஃப்ரீயாக போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு போனோமா எப்படி? ஆமாம், வீட்டுக்கு வராங்க, அங்கேயே இருங்க. ஏக்கு? உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நேற்று பண்ண வேலைக்கு அங்கேயே தான் இருக்கணும்னு காலுக்கு வெளியே. இனியே தான் பார்க்கணும். முடியாது. பார்க்கணும், வெளியே இருக்கணும். ஏக்கு நீங்கள் வந்து உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தியே, அதனால தான் நான் ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை அப்படின்னு அரியர் போட்டேன்னு சொல்லுதுக்கு என்ன? அரியர்லாம் போட மாட்டேன். சரி அரியர் போட மாட்டீங்க, என்ன மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுதுக்கா? ம் போங்க நீங்கள். தான் வந்துடுவேண்ணா, நீ தானே வேண்டாங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்ல மாமா, அங்கே இருங்க. சரி அங்கேயே இருக்கு, ஆனால் உன்னையெல்லாம் பார்க்க மாட்டேன். ம் அப்போ யாரை பார்ப்பீங்க? வேறு பிள்ளைங்களை பார்ப்பேன். ம் கொடையோடு கேட்டேன், சான்ஸே இல்லை. இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கிறேன் நான். என்ன கரண்டி எடுத்துட்டு வரணுமா? என்ன ஓவர மேட்ரு என்ன? கரண்டி எடுக்கட்டானே? மொபைல்ல தோலை உரிச்சு போடுவேன். ம் அத்தனை தப்புங்கிறன்னு தான் விட்டு வச்சுன்னு சொல்லியேன். மிரட்டிட்டாலே தான். சரி விடுங்க, போவோம் வாங்க. எல்லாம் எடுத்துட்டியா? ம் கழுத்துக்கிட்டு பேனா எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே டன், போமா? போவோமே. ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். அங்கே இருந்து கூட்டு வருவீங்களா, வீட்டுக்கு வருவீங்களா? சாவடிச்சிருவா என்ன? எதுக்குடி இந்த பாடு படுத்துற என்ன? நீ என்னது கோவப்பட்டோம்ல விட்ட? போனா அங்கேயே இருந்துக்கணும்னு அதுக்கு தானே இந்த முடிவு எடுத்தேன். போங்க. எதுக்கு தான் இப்படி இருக்கேன்னு தெரில. எல்லாரும் அம்மா அப்பா தான் வேணும்பாவ, நீ என்னடானா அவையில வேண்டான்னு ஏன் கூட இருக்குங்க. எதுக்கு இப்படி பைத்தியமாக ஆகுது? நீங்கள் தான் ஆக்கிட்டீங்க, போங்க. பேசாமே இருந்துட்டீங்க, இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களை விட்டு போக முடியும்? அதுக்கு முடியாது. நீ பைத்தியம் ஆகுறதுக்கு ஆனாதுன்னு என்னையும்ல பைத்தியம் பிடிக்க வைக்க. நான் பாட்டுக்கு எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தேன், எவ்வளோ அழகாக இருந்தேன். பாரு பக்கத்துலேயே வந்து ஓட்டிக்கணுன்ட்டு இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. பண்ணிட்டேன்ல, பெருமை தான். வா, இப்படியெல்லாம் மயக்கிறதுக்கு யார்டி சொல்லி கொடுத்தா உனக்கு? நீங்கள் தான் மாமா. நான் என்னடி சொல்லி தந்தேன்? சொல்லு தந்தீங்க, நான் வந்து சொல்லிட்டா? சரி இல்லை உன் போக்கு பார்த்துக்கா. நான் சரியாக தான் இருக்கேன். நீ சரியாக தாண்டி இருக்க, ஏனையும் சரியில்லாமல் பண்ணுற எதுக்கு? வா போவோம். இதுக்கு மேலே இருந்தாலும் நான் அப்புறம் எக்ஸாம் கூப்பிட்டு போக மாட்டேன். கூட்டு போகணும், போக வைப்பேன். நல்லா வச்சு செய்தி அப்புறம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு காணாது, வந்து பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்புறம் சாயந்தரம் ஊர் கிளம்புறேன். போங்க, எனக்குன்னு. பைத்தியம் தாண்டி நீ. வா, போன உடனே ஃபஸ்ட்டு உன்னைய மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்க்கணும், கொஞ்சம் தெளிய வைங்கன்னு. பைத்தியம் ரொம்ப முத்திக்கிட்டே போகுது, சரியில்லை, கொஞ்சம் தெளிய வைங்கன்னு சொல்லுதேன். தெளிஞ்சாலும் உங்களுக்கு தான் கஷ்டம், சொல்லியாச்சுப்பா. அப்புறம் எங்கள் அப்பா கூட போய் இருந்துக்கிடுவேன். ஆமாம் போவேன், போய் பாரு. வா, டைம் ஆகுது, இப்படியே போய் நேரம் என்ன ஆகுது? சாப்பிட்டு போண்டோமா? போவோம் வாங்க. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணி எப்படி இருக்கேன்? எனக்கு நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்டில் நல்லா இருக்காங்க. சரி, எக்ஸாமில் நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா எழுதிருக்காங்க. பைத்தியம், நீ எப்படி எழுதுன? ராகினி பைத்தியம், நீங்கள் யாரும் இருக்கவ? சொல்ல ஆரம்பிட்டல், எப்படி எழுதுனேன்? ஈஸியாக இருந்துச்சா? சாரி இல்லை சொல்லிட்டேன், வெளியிலலாம் இப்படி சொல்ல மாட்டேன். நீ இங்கே வேறு யாரும் இல்லையே, தங்கச்சி மாதிரி தானே இருக்க. சொல்லாதீங்க. சாரிப்பா. எப்படி எழுதுனீங்க மிஸ்ஸஸ் துரை? நல்லா எழுதியிருக்கேன். இவ்வளோ தானே? ரிசல்ட் வரட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாரி பாப்போமா? போவோம். அண்ணா சாமியாக்காக அங்கே வச்சு போட்டீங்க, நந்தினிக்கு எப்போ போடுவீங்க வளையல்? மேடம் தான் ஒரு முடிவு பண்ண மாட்டேங்காங்களே. இப்போ போடட்டான் அண்ணா வீம்பில் இருக்காங்க, வேண்டாம் பண்ணாண்டான் அப்படின்ட்டு. சாமியாவுக்கு வேறு டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்களாம்மா.
அதான் அம்மா 9 பிறந்ததும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லோரும் இருப்பாங்களா, குழந்தையும் பிறந்துடும். சரி, நான் அங்கே வச்சு தான் போட போகிறீங்களா? சௌமியாக்கு அங்கே வச்சு பண்ணியாச்சு, நான் இவளுக்கு இங்கே தான் பண்ணணும். ம், சரிங்கண்ணா. ஏங்க பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொசரு ஏகப்பட்ட கொசரு. அங்கே அம்மா சௌமியா அப்பா வீட்டெல்லாம் போட்டுருவானா, இங்கே வந்து பிரியட்டை போடுவானா. ஏன்னா எல்லோரும் கூப்பிட்டா அம்மா அப்பா வரலன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்பாங்களாம். அதுக்கு தான் இந்த வேண்ட வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடக்கூடாதுலாம் என்ன இல்லை, அவங்களா தான் இழுத்து வச்சுட்டு இருக்காங்க. நின்றுட்டே இருந்தா எப்படி, வண்டியில் ஏற வேண்டியது போக வேண்டாமா? நீங்கள் இப்படியே நின்றுட்டு வண்டி எடுத்துருவீங்க. அப்பா வாய் வாய் ஆகப்பட்ட வாய். ஏகப்பட்ட வாயெல்லாம் இல்லை, ஒரே வாய் தான் இருக்குது. ஒரு வாய் தான் இருக்கா? ம், சேட்டையெல்லாம் வீட்டோட நிப்பாட்டிக்க வா. முடியாது. முடியாதா? வேற முடியாதா? நடந்து வா, எனக்குன்னு புரிய வா, நம்ம போவோம். வா நடந்து வரணும், நடந்தால் தான் கால் வீங்காது. சரி போங்க, எங்கள் அப்பா கால் பண்ண வரும், வந்து கூப்பிட்டு போங்க. சரி, உங்கள் அப்பா கால் பண்ணி வர சொல்லு, கூட்டிகிட்டு வருவார். பிரியா வா, நம்ம போவோம். யார் பிரியா? ஏண்ணா அவன் விளையாட்டுல பேசிகிட்டு இருக்கேன். நீ வரையா வரலையா? வா பிரியா, போக சொல்லு. என் அப்பா வந்து கூப்பிட்டு போக சொல்லு. அப்படியே வீட்டுக்கு போக சொல்லு. வீட்டுக்கு வந்து என்ன அவள் விளையாடுதானே சொல்லிட்டு இருக்கேன். வா பிரியா, சொன்ன கேளு வா. சரி வா ராகினி போ. ஏய், அண்ணன் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல வா. பைத்தியம் எங்கே போகிறேன் நெல். தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நீ வரையே வரலையா ராகினி? ஏய், அண்ணன் விளையாடுதானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நீ போங்க அண்ணன் கூட. அடிச்சு விடுவேன், காரில் இரு. நான் எங்கள் வீட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்கள் வீட்டு பக்கம் நான் இனிமேல் காலை எடுத்து வைக்க மாட்டேன். நீ விளையாட்டு பேசலாம், நான் பேசக்கூடாதா? நந்தினி, நந்தினிமா, நந்தினிமா, அடங்காதவளை என் கையில் பிடிச்சி தந்துட்டு நான் படுத்த பாடு. அப்படியெல்லாம் கட்டி தந்தா நீங்கள் தானே வேணும்னு கேட்டிய. இப்போ இருக்கல அதே மாதிரி அப்பவும் இருந்திருக்க வேண்டியதானே. அதெல்லாம் நல்ல விளம்பரம் நடிச்சிருவான். இப்படிலாம் இருந்திருந்தா நான் அன்னைக்கே வேண்டான்ட்டுருப்பேன். அவங்க அப்போவே கட்டி தரேனாலும் நான் வேண்டான்ட்டுருப்பேன். ஏமா அழகா சொன்னான், லவ் பண்ணுறேன்னு எத்தனை மட்டும் வந்து சொன்னான். கேட்டானா? கேட்காம போனது ரொம்ப தப்பாக போச்சுப்பா. நான் பாடுபடுத்துகிறான். சரி, நான் போயிட்டாரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டான். ம், சரிண்ணா. என்ன அவன் மறுபடியும் கோவப்பட போகிறான். படுவாளோ படச்சுல கழுத்து பிடிச்சி நெரிச்சிருக்கேன். நெரிப்பாங்க, நெரிக்கைக்கு தானே எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் என்ன வளர்த்துருக்கு. ஆமாம், என் கையில் தடவைக்கு தானே இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கு. வீட்டுக்கு வாங்க, நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் வாங்க. அது இங்கே வச்சு சொல்ல முடியாது. என்ன சில பேர சும்மா சொல்லு. அப்படியா சொல்லட்டா? அப்புறம் இங்கே வச்சு சொன்னேன்னு கோவப்படக்கூடாது. சொல்லு. நானுமெல்லாம் கேட்காம போயிட்டேன். அந்த பையன் அழகாக சொன்னான், அவங்க வீட்டில் வந்து பேசுகிறேன், நீ சரின்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அழகாக கேட்டிருக்கேன். என்ன உங்கள்கிட்ட சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு. அழகாக 2 பையனை சொன்னானு அவனாலையாட்டு எவனாட்டு லவ் பண்ணியிருப்பேன். குட்டியெல்லாம் நீங்கள் பிரியா கம்படி 4 சத்துனா சரி வரும். வாணி வர முடியாது. வண்டி எடுங்க, வீட்டுக்கு போங்க. வா, வீட்டுக்கு வா. உனக்கு அங்கே வச்சு கொடுக்குறதான் கரெக்டான இடம் அது. ஏன் பிரியா போவோம், வா. ஏன் அங்கனுக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா தானே பேசிகிட்டு இருக்கலாம். சாரி பிரியா. எதுக்குண்ணா சரி? உன்னையே பார்க்க சொன்னால் கூட நல்ல மெயினியாக செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான டார்ச்சர். தெரிஞ்சிருந்தா வேறு மெயினியாச்சும் பார்த்துருக்கலாம். என்ன வேறு மெனி பார்ப்போமா பிரியா? பாப்பமா நான் பார்க்கட்டா? பாரு, சீக்கிரம் பாரு. மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கோண்ணே. ம், சரிண்ணா. இப்போ அண்ணன் தங்கச்சி வாரியெல்லாம் எப்படி லூஸு. வா, வீட்டில் போய் அண்ணன் தங்கச்சி நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள், எத்தனை மணி பார்க்கலாம். பிரியா, உனக்கு ஒன்று தெரியுமா? இவன் செகண்ட் ஹேண்டு, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் இருக்கு. அவனுக்கு தெரியுமா? என்ன கோவப்பட போகிறேன்? அது அவனுக்கே தெரியும் பிரியா, இவன் செகண்ட் ஹேண்டுன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா? அவன் பேர் தெரியுமா? ரசிதா. பையன் இருக்க 2 வயசுல அண்ணனுக்கு. தெரியுமா தெரியாதா அவனுக்கு? என்ன உண்மைக்கு தான் பிரியா, 2 வயசு பையன் இருக்கான். ஃபோட்டோ பார்க்கலையா? வீட்டுக்கு காமிக்க. அவ்வளோதாண்ணா, நீ காலி. அது அவளுக்கே தெரியும். அவள் சரின்னு சொல்லிட்டால. அடுத்த வருஷம் ஃப்ரீ ஏஜில் சேர்க்கணும். பையன் பேர் கூட அவளுக்கு தெரியும். பிரியா போச்சுன்னு பிரியா, அவங்க மைனியை இவன் எனக்கு வேண்டாம். போச்சுன்னா போக மாட்டேக்கு, என்னையே தான் சுற்றி வருது. அம்மா அப்பா கூப்பிடுதா, போக வேண்டியதுதானே. 2 பேர் இப்போ வாரியெல்லாம் எப்படி இல்லை இங்கே உட்காந்து கதை பேசிட்டு முடிவு எடுத்துகிட்டு வாரியலாம். நான் வீட்டுக்கு போகிறேன். போவேன் என் வீட்டுக்கு. வாங்க வீட்டுக்கு வாங்க. நேராவது இல்லையா, இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கவா? வீட்டில் போய் உனையே தாண்டி பார்க்கணும். இங்கே என்னால் 4 பிள்ளைகள் வரும் போவோம், சைட் அடிக்கலாம்னு நின்றுருக்கேன். இப்போ சைட் அடிச்சுட்டு வாங்க அண்ணன் தங்கச்சி. நான் பஸ் கட்டு போயிருப்பலாம் ராகினி கூட. பின்ன என்ன, எப்போ பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டு என் கூட இருந்துக்கிட்டு மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்க்க? 4 வருஷம் பார்க்காததுக்கு அதெல்லாம் பார்த்து பிடிச்சி வச்சு போதும். இதுக்கு மேலே மூஞ்சி பார்க்க முடியாது. சரி மகாக்காண்டா, வீட்டை கூட விடுங்க என்ன முதல்ல.
பிரியா அவளை போச்சல பிரியா வீட்டுக்கு நம்ம புதுமையினி கல்யாணம் ஏமா பண்ணுவோமா ஏமா ரொம்ப நல்லா பண்ணுவோம் உனக்கு பிடிக்கும்ல அவளை எவ்வளையும் போய் கல்யாணம் பண்ணுங்க என்னையும் முதல்ல வீட்டில் கொண்டு விடுங்க இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தியா பார்த்துக்காங்க. பாத்தியா பிரியாவா மிரட்டுறான் இப்போ இப்போதான் வைக்கலாமா இவன் வேண்டாம் எனக்கு ஓடு உங்கள் வீட்டு பத்து சாரி வீட்டில் கொண்டு விட்டா தானே எங்கள் வீடு போக முடியும் வாங்க. வா பிரியா போவோம் இதுக்கு மேலே என்னன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். ஏன்னா கோவப்படாமல் இருக்கலாம் என்ன? அதுக்கு காரணம் இருக்கு. சரிப்பா வீட்டுக்கு போ. ஒரு 4 பிள்ளைகள் வரும் சைட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஒருத்தரும் வர காணும். இந்த மூஞ்சியை தான் பார்க்குறோம் பிடிக்கு பார்க்குற மூஞ்சி. வா வேறு என்ன செய்ய வேறு வழி இல்லை வீட்டில் போய் இந்த மூஞ்சி எடுத்து பார்ப்போம். பிரியா உங்கள் அண்ணன் சொல்லு இங்கே வேணாலும் இருந்து பார்க்க சொல்லு வீட்டுக்கே வராண்டாம் கஷ்டப்பட்டு ஒன்று என் மூஞ்ச பார்க்கண்டாம் இப்போ வாரீங்களா இல்லையா? வாரம் மிஸ்ஸஸ் வாங்க.